ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம உங்களோட ஒரு நல்ல அப்லோடில் பார்க்க சந்தோஷப்படுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஃபீலிங் ப்ரவுட். இன்றைக்கி பார்க்க போகிறது தாய்ச்சி. தாய்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மூவிங் மெடிடேஷன் அண்டு மூவிங் பிராணாயம் சொல்லுவாங்க. அது மெயின்லி இட்ஸ் ஃபார் இம்யூனிட்டி அண்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸு அண்டு இன்னர் கண்டிஷனிங், இன்னர் பாடி வந்து டியூன் பண்ணுறது. இது ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு தாய்ச்சி ஃப்ளோ. இது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் மூமெண்ட், ரைசிங் த ஆர்ம்ஸ் சொல்லுவாங்க. இந்த மூமெண்ட் பண்ணும்போது இது இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய. வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த பிரெத். மூச்சை கவனம் வைக்கணும். மூமெண்ட் வந்து கோஆர்டினேட் பண்ணணும். இனிஷியலாக நீங்கள் பண்ணும்போது மூமெண்ட் கோஆர்டினேஷன்லாம் பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இது செகண்ட் மூமெண்ட், ஓப்பனிங் த செஸ்ட்னு சொல்கிறது. இந்த ரைசிங் த ஆர்ம்ஸ் பண்ணும்போது ஓப்பனிங் த செஸ்ட் செகண்ட் மூமெண்ட். இது வந்து ஒரு ஃப்ளோ. இது நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு இதை ரிப்பீட் பண்ணலாம். ஒரு 5 to 6 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஃப்ளோ, பெயிண்டிங் ரெயின்போன் மூமெண்ட் இது பேர். அதாவது இது பண்ணும்போது ப்ரீதிங், அந்த மூச்சு இழுத்து பெயிண்ட் பண்ணுறோம், அந்த சைடில் போகும்போது ப்ரீத் அவுட். நோஸில் தான் இருக்கணும் அண்ட் ப்ரீதிங் ஸ்லோவாக இருக்கணும். அது உடம்பு வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபெதர் மாதிரி, ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் ஒரு லைட்டாக வச்சுக்கணும், ஒரு பேப்பர் மாதிரி. இது வந்து செப்பரேட்டிங் த க்ளவுட்ஸ் இந்த மூமெண்ட் பேர். இதோட மெடிடேஷன் கான்செப்ட் பண்ணும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ப்ரீதிங் மட்டும் பேசிக் பண்ணுறோம். இது இன் பண்ணுறோம், அவுட் பண்ணோம். இப்போ இது பண்ணும்போது இன் பண்ணோம், ப்ரீத் இன் த்ரூ நோஸ், ப்ரீத் அவுட் த்ரூ நோஸ். வென் யூ எக்ஸ்பேண்ட் த லங்ஸ், இது ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இது பண்ணும்போது ஈச் மூமெண்ட் ஒரு 10 to 20 டைம்ஸும் பண்ணலாம். ஓகே, இல்லை மொத்தமாக ஆஸ் பர் த வீடியோ பார்த்து பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். இது வந்து அடுத்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் ஸ்டான்ஸு, ஹேண்ட்ஸ் ரொட்டேஷன் இன் ஹார்ஸ் ரைடிங் ஸ்டான்ஸ். இதில் பண்ணும்போது வந்து உள்ளங்கை பாம்ஸ் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாம்போட மிடில் போர்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மூச்சு எடுத்துன்னு போது பாம்போட சென்டர் பார்ட் ஆஃப் த பாடி, அந்த பாம்போட சென்டர் பாயிண்ட் உள்ளங்கையோட நடு பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் மைண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரோயிங் அ போட், இது 6வது மூமெண்ட். இப்போ இன் பண்ணோம், ப்ரீத் இன், ஹேண்ட்ஸ் டவுன் வரும், ப்ரீத் அவுட். இது ப்ராக்டிஸ் பண்ணணும். மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ஒரு போட் ரோவ் பண்ணுற மாதிரி, ஒரு நம்ம போட்டில் போகும்போது எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி ரோயிங் அ போட். இது ஆக்ஷன் ரிவர்ஸ், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இது கோஆர்டினேஷன் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். இது என்ன பண்ணணும்னா பியூட்டி பார்த்திங்கன்னா மைண்ட் பாடி இன்டெலெக்ட் டைவர்ஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு யூனியன் கிடைக்கும். இது வந்து கேசிங் அட் த மூன், அது ஒரு சந்திரனை பார்க்குற மாதிரி. ப்ரீத் இன், இது வந்து ப்ரீதிங் பார்ட். இதில் 5 கான்செப்ட் இருக்குது: ப்ரீதிங், கோஆர்டினேஷன், விஷுவலைசேஷன், மெடிடேஷன் அண்ட் பிகம் ஒன் வித் தட். இப்போது அந்த மூமெண்ட் பண்ணும்போது நம்ம அந்த மூமெண்ட்டாகவே மாறி அந்த ஆக்சுவல் சீனரியை நம்ம பார்க்குற மாதிரி. அடுத்தது வந்து புஷ்ஷிங் அண்ட் ட்விஸ்டிங் வித் த பாம். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், புஷ் பண்ணுறது, ப்ரீத் அவுட், புஷ்ஷிங் த பாம், ப்ரீத் இன். இது வந்து ஃப்ரண்ட் போகலாம், பேக் போகலாம், உங்களோட கம்ஃபர்ட் பார்த்த மாதிரி. நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் 3, 4, 5 டைம்ஸ். தெர் இஸ் நோ பர்டிகுலர் ரூல். எப்படி இப்போ ஒரு காற்று ஃப்ளோ பண்ணும்போது அதுக்கு ரூல் இல்லையா, அந்த மாதிரி உங்களோட ஃப்ளோ ஒரு காற்று மாதிரி மூவ் பண்ணணும். அடுத்தது ஸ்டாப் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டிங் த க்ளவுட்ஸ், ஸ்கூப்பிங் த ஹாரிசன் அண்ட் செப்பரேட்டிங் த ஹாரிசான், ஸ்கூப்பிங் த சி அண்ட் லுக்கிங் அட் த ஹாரிசான். எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு கடலை ஸ்கூப் பண்ணி அந்த ஹாரிசானை பார்க்குற மாதிரி. நேச்சர் தான், எல்லாமே நேச்சர் கான்செப்ட்ஸ். நம்ம நேச்சர் நினைக்கும் போது மைண்ட் என்ன அப்புறம் ஒரு அமைதியாகும் அண்ட் எண்ணங்கள் ஓடாதுன்னா நேச்சரோட தாட்ஸ் வரும்போது. இது வந்து புஷ்ஷிங் த வேவ்ஸ், கடலே தள்ளுற மாதிரி. புஷ்ஷிங் த வேவ்ஸ் காம்போ. ப்ரீத் இன், இது ரைஸ் பண்ணும்போது ப்ரீத் இன், மூச்சு எடுக்கிறோம், மூச்சு விடணும். பாம்போட மிடில் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த கோஆர்டினேஷன் சைமல்டேனியஸாக எல்லாம் வரும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா ஆன்லைன் டீச்சிங் இருக்குது அண்ட் நீங்கள் ஃப்ரீ கேம்ப் இருக்கும்போது நம்ம வந்து கற்றுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் டவ் ஸ்ப்ரெட்ஸ் இட்ஸ் விங்ஸ்ன்ற மூமெண்ட். இந்த அன்னப்பறவை வந்து தோகையை விரித்து இறகு விரித்து பண்ணுற மாதிரி. இது பண்ண ப்ரீத் இன், இப்போ மூச்சு இழுக்கணும், ப்ரீத் அவுட் பண்ணணும். ப்ரீத் இன் பண்ணும்போது ஹீல்ஸில் ப்ளேஸ் பண்ணி ப்ரீத் அவுட் ப்ரெஸ் பண்ணுறது. அந்த 5, இது ஒன் ஆஃப் த முத்ரா, 5 ஃபிங்கர்ஸ் ஒன்றா வச்சு பண்ணுறது. அடுத்தது ஸ்டெப்பிங் அண்ட் பவுன்சிங் அ பால். இந்த ஒரு பால் பவுன்ஸ் பண்ணி ஸ்டெப் பண்ணுற மாதிரி. மூச்சு எடுக்கணும், மூச்சு விடணும். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். நீங்கள் பண்ணி பாருங்களேன், ப்ராக்டிஸ் பண்ணும்போது அண்ட் அமேசிங்காக இருக்கும். எக்ஸலண்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ். ஏன்னா ஆல்வேஸ் நம்ம தாட்ஸ் ஓடிட்டே இருக்குது. இது ஓடாமல் இருக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது. இது வைல்ட் கூஸ். ப்ரீத் இன், அந்த ரெஸ்ட் ரெண்டு டச் பண்ணோம், ப்ரீத் அவுட். வைல்ட் கூஸ் இந்த மூமெண்ட் வந்து ப்ரீத் அவுட்.
ப்ரீத் இன், பேக்கில் ஃப்ரண்ட் போடுறது, ஃப்ரண்ட்டில் வரும். அகெயின் இது வந்து ரொட்டேட்டிங், rotating a ball. Breathe in, breathe out, breathe in, breathe out. Hands rotations. Breathe in, breathe out. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா punches in horse riding stance. Breathe in, breathe out. Breathe in. When you pull the hand, breathe in. When you punch, breathe out. Breathe in, breathe out. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து காஸ்மிக் ரேஸ் அதிகமாகும். பிகாஸ் மைண்ட், பாடி, இன்டெலெக்ட் எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு இது மூவிங் மெடிடேஷன். கண் திறந்து பண்ணுற தியானம், மூவ் பண்ணிகிட்டே பண்ண பிராணாயம் சொல்லலாம். யூஸ்வலாக பிராணாயம் உட்காந்து பண்ணுவோம். இது வந்து லாஸ்ட் வந்து ஸ்கூப்பிங் த எனர்ஜி ஃப்ரம் த earth அண்ட் சேவிங் இன்டு த பாடி. ஸ்கூப்பிங் த எனர்ஜி அண்ட் சேவிங் இன்டு த பாடி. அந்த எனர்ஜி வந்து நம்ம உடம்புல என்ன ஃப்ளோர்லேருந்து பூமியிலேருந்து எடுத்து நம்ம உடம்புல ஃபைனலாக நேவலில் கை வச்சு ஜென் 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 மனசை ஃபோக்கஸ் பண்ணணும். அது வந்து ரேக்கி தாய்ச்சி ஃபினிஷ் அது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு யூ ஜஸ்ட் ஓப்பன் அப் அண்ட் சி. இன்னொரு அப்டில் பார்ப்போம். ஷேர் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச்.